பைத்தியக்காரங்களாடி வாட்ச் போட்டு அங்க போனோம். அங்க ஒரு பயங்கரமான கலவரம் நடந்துட்டு கால் தடன்னு வலிக்குது. திஸ் இஸ் our பிரியாணி. Welcome to my channel. After a long days நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய vlog பண்ண போறோம். ஆக்சுவலா என்ன vlogனு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி சமைக்க போறோம். அதே செட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோ듀ce பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து கேஷுவலா பாக்குற ஸ்ரீ, நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி. அண்ட் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீணா போனவா இருக்கா வசந்த் கோலாரு. இவங்க பேர் வந்து எஸ்டே. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க இருக்காங்க நம்ம ஃபேமஸான நம்மளோட லண்டன் அக்கா இருக்காங்க. சோ நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ண போறோம். என்ன பிரியாணி பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி பிளஸ் நம்ம வெங்காயம் திங்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வெட்டி வச்சிருக்கோம் and things நான் வெட்டி வச்சேன். சரி இப்போ வந்து சபாஷ் என்ன ஃபர்ஸ்ட் வெங்காயம் இருக்கா? பப்பர் ஸ்டைலா இருக்கு. அது ஓகே, வெங்காயம் வெட்டி வச்சுக்கோ. அதுக்கு அப்புறம் வந்து தக்காளி இருக்கா? வீடியோ எடுக்கறேன் அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கேன். தக்காளி அரே சரி தக்காளி எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பொடிக்கி போ. அதுக்கப்புறம் எதுக்கு அங்க எடுத்துக்கிறியா? ஓகே கர்ட் திருப்பி போ. கர்ட் நான் வாங்கிட்டு வந்துறேன் வரும்போது. ஐயோ வந்து சமைக்க போறியா? இல்ல கர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துறோம். கர்ட் வாங்கிட்டு தந்துட்டு போயிடுறோம். ஏய் நீ பஸ் கீழ வா கரெக்ட். புதினா இருக்கு. வச்சு போ. புதினா இருக்கு. கொரியண்டர் சரி ஓகே. இப்போ வேற என்ன மிஸ்ஸிங்? லெமன் இருக்குல? லெமன் இருக்கு. அவ்வளவுதான், பிரியாணி ரெடி. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து ஜிம் போறோம். ஜிம் போயிட்டு வந்து அப்படியே இவங்க கூட குக்கிங் கண்டினியூ பண்ணிக்கலாம். இவங்க வந்து அது வரைக்கும் குக் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்க, லெட்ஸ் கோ கைஸ். இப்போ நானும் வந்து லண்டன் அக்காவும் சேர்ந்து வந்து நாங்க ஜிம்முக்கு போறோம். அண்ட் மீதி எல்லாரும் வந்து இங்க இருந்து குக் பண்ண போறாங்க. நம்ம அங்க 2 பேர் இருக்காங்க. அண்ட் நம்மளோட வசந்த் ஷெஃப். ஓகே லண்டன் அக்கா. அவங்க பேர் வந்து யஷ்விதா. போற வழியில வந்து வசந்தியை கூட்டிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க ஜிம் போயிட்டு வந்து vlog பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இவன் எடுத்து வைப்பா vlog. நம்மளோட சேனல்ல வந்து இவன் ஃபோக்கஸ் பண்ணிப்பா. இதுக்கப்புறம் பாத்துக்கடா, என் சேனல்ல கையில படிக்கிறேன்டா. அது ஏற்கனவே கை மீறி போயிடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். நோ மோர் அட்வைஸ். ஆமாங்க, ரொம்ப நாளா நம்ம vlog ஒழுங்கா போடுறது இல்ல. இனிமே ப்ராப்பரா போறோம். ஓகேவா? அண்ட் ஸ்ரீ நல்லதா பண்ணி வை. அண்ட் திஸ் இஸ் ரியா. ஓ கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கரெக்டா அகாமடேஷன் வெளியே இருக்கோம். அண்ட் தற்போது இங்க வந்து வானிலை அறிவி என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. பைத்தியக்காரங்களாடி. ஓகே, ஸோ அவங்கள கண்டுக்காதீங்க, அவங்க அப்படிதான். ஸோ வந்து இங்கே வந்து இப்போ என்ன டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னடா டெம்பரேச்சரு? சும்மா தட்டி விடு. இல்லை அவ்வளோ கம்மி தான், 9 டிகிரிஸ். இல்ல வா போலாம், அவாய்ட் பண்ணிடலாம். வா கீ ஓபன், தயவு செஞ்சு கீ ஓபன். முடியல உன்னால மொக்க அப்படி கேட்க. யாருடா சொல்ல நீ? ஸோ கைஸ், இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர், யூகே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிசா லோக்கல். யூகே தானே, நிசா லோக்கல்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம க்ளாசரிஸ் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பலாம். அப்படியே வசந்த் கிட்ட கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் ட்ரிங்க் எனர்ஜிக்காக அண்ட் இங்கே பாருங்க பிரியாணிக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். கீ அண்ட் கர்டு. அதுக்கப்புறம் வந்து இவ கையில் ஒரு ட்ரிங்க் இருக்குது, அது எனர்ஜி ட்ரிங்க். சரக்கு இல்லை, அது பாட்டில். அது ஜின்ரோட ஸ்பேஸ். மேஸோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த பாட்டில தான் பிடிச்சிட்டு போறாங்க. நீ சொல்லுப்பா சொல்லு. சரி அப்படியே நீ கிளம்பு, நாங்கள் வந்து அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு வரோம். மேலே போய் விட்டுட்டு வரோமா? ஓகே, நாங்கள் மேலே போய் விட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்புறோம். அதுக்கப்புறம் வசந்த் நம்மளோட vlog கண்டினியூ பண்ணிப்போம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் ஜிம்முக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சமைக்க தெரியாதான். என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் ஏதோ ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். அவங்க என்ன சமைச்சு வைக்காங்க, எப்படி பண்ண போகிறாங்க, எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லை. அண்டு நான் வந்து ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே படால் கிளம்பி போய் அங்கே பார்க்கலாம் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கு நாங்கள் வந்து லெக்ஸ் ஒர்க் அவுட் போடுறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நம்மளோட ஒர்க் அவுட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் நம்மளோட மேடம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்குவாட்ஸ் போகிறோம். ஸ்குவாட்ஸ் போட்டு அங்கே போனோம். அங்கே ஒரு பயங்கரமான கலவரம் நடந்துருக்கு. அது மட்டும் எனக்கு ஃபார் ஷுவராக தெரியுது. ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு சமைக்கவே தெரில, ஒருத்தனுக்கு வெசில்ஸ் எங்கே இருக்குன்னு எதுவுமே தெரில. அங்கே வீட்டுக்கு போய் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அது வந்து கியூரியாசிட்டி. ஓகே, அது ஒரு கொஸ்டின் மார்க். மீன்வைல் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரொம்ப குத்தாயிட்டு இருக்கு சிறப்பாக. இப்போதான் தயிரெல்லாம் போட்டு
தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சில்லி எல்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு வந்துருக்கு. இது பாருங்க, நம்ம வந்து ஜப்பர் பாயை பார்த்து காப்பி போட்டுறாதீங்க. ஜப்பர் பாயை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சாதாரண மனுஷன் இல்ல, பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. கீழே இருந்து வருது பார்த்தியா? ஒரு நிமிஷம் இதுதான் டேஸ்ட்டு. எஸ், ஜப்பர் பாய் ஸ்டைல். அவன் தான் பிரியாணி மேக்கர். ஆமா, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உண்மைதான் ஆபீசர். இந்த காலத்துல யாரு இப்படிலாம் செய்வா? பாய் மாதிரி நல்லவங்க இருக்கிறனாலதான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. கைஸ், ஜிம்முக்கு போறேன்னு 2 பேர் போனாங்க. அவங்கள வந்து ஆளையே காணும். எனக்கு தெரிஞ்சு பாதி வழியிலே எவனை கடத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். கைஸ், நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாரும் கைதி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் பண்ண போகிறேன். Meanwhile, கைஸ், லெக்ஸ் ஒர்க் அவுட் போட்டு கால் தொடன்னு வலிக்குது, முடியல. ரொம்ப நாள் கழிச்சு லெக்ஸ் ஒர்க் அவுட் போடுறோம். ஆக்சுவலாக அங்கே பாருங்க, ஒருத்தர் போட்டுட்ருக்கான் தம்ப்நெயில் ஃபோட்டோ. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. எங்களால் இறங்க முடியல, ஸ்டெப்ஸ் இறங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. அங்கே ஒருத்தவங்க பாருங்கள், அங்கே தடவிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இறங்குங்க, ஃபாஸ்ட்டாக. எங்கே சரி, இப்போ டாஸ்க் என்னன்னா வந்து நம்ம 2 பேரும் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கணும். சப்போர்ட் இல்லை சப்போர்ட்டே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக இறங்கணும். ஓகே ஓகே, இங்கே வா, நடுவில் வா. சப்போர்ட் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சரியா? 3, 2, 1 கோ. ஃபாஸ்ட். என்னால இறங்க முடியுது. ஆமா, நாங்க வந்து ஒரு கோல் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்து நாங்க வெறித்தனமா வந்து பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போறோம். அதை வந்து இவன் வந்து இந்தியா போறான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ வந்து சரி போயிட்டு வா, சீக்கிரம் எனக்கு கண்ணாடி வாங்கிட்டு வா, சீக்கிரமா போய் அதுக்காக வச்சு போ. ஸோ நாங்கள் வந்து ஒரு விரித்தனமான ஒரு பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து சீக்கிரட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜிம் விளாக் ஒன்று எடுத்துருக்கோம், அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன். சரி, அது வந்து மேபி லைக் நெக்ஸ்ட் 2-3 விளாக்ஸில் வரும். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ கைஸ், நாங்கள் ஃபைனலாக வந்து ஜிம் செஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு சர்ப்ரைஸை பார்க்க போகிறோம். அவர் நல்ல ஸ்மெல், ஆக்சுவலாக அருமையான ஒரு அரோமா வருது. ஓ, இப்போ வந்து இதை திறந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு நம்மளுக்கு. Guys, how it's all going? ஐயா நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? ஆச்சு என்னது க்ளோஸ் பண்ணீனா? What's this mate? எப்படி இருக்கு? ஐயாசே, நான் என்ன பண்ண போறேன்னு கண்டுபிடி. சரி, என்ன ஆச்சு? காமி அத. காமி. என்னடா பிரியாணி எங்கடா? ஏய், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரியாணி. அவ்வளவுதானா? அங்கப்பா. Oh my god. பரவாயில்லடா, அருமையா பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு. சோ கைஸ், உங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். This is our biryani. Oh my god, நல்லா பண்ணிருக்காங்களே. சீரியஸாவா? ஓ, இந்த ஜிம் போட்டு நம்ம வந்து அருமையா சாப்பிடக்கூடிய அந்த சுகம் இருக்கு. சாப்பிடுடி ப்ளீஸ். யாரா ஷெஃப்? யாரு? History. Oh my god. Oh bro. Crazy. வேற லெவல். ஸ்ரீ அண்ட் ஜப்பர் பாய் கொலாபரேஷன். யாருங்க ஜப்பர் பாய்? அது வந்து ஆன்லைன்ல இருக்காரு. ஏய், UK கயாஸ் பாய் ஷாப். ப்ளீஸ், நல்லாவே இல்ல. தயவு செய்து அதை டெலிட் பண்ணிடு. எடிட்டிங்ல இருக்குங்க. நான் தான் எடிட்டர். நான் போடுவேன். ஆக்சுவலா நல்லா இருக்கு. என்ன பண்ணுவ? கைதியா? டன். போடு. அப்படியே திருப்பி போடு.
வா எல்லாம் கீழே கீழே உட்காந்து சாப்பிடலாமா? வெறியா இருக்கும். இல்ல இங்கே உட்காரலாம். உட்காரலாமா? ஏய் பீஸ் எடுத்து போடுறா, சிக்கன் பீஸ். இந்த ஜிம் முடிச்சுட்டு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆஹா ஓகே 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 பீஸ் போடுங்க. பாய் பீஸ் போடு. பாய் ஒரு நல்ல வெள்ளாட்டங்கறி அள்ளி வைங்க பாய். கடாக்கரி பிரியாணி இன்னைக்கு ஒரு பெட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஓஹோ இன்னைக்கு சாப்பிடலாம். இப்போ வந்து இர்ஃபானா வாங்க. பிரெக்னன்ட்டா இல்ல गाइस இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து யூகேல யஷ்விதா தங்கியிருக்க குயின்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அக்காமடேஷனுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா வந்து வேற வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு பறக்குறோம் டேய் நான் பிச்சு வச்ச சிக்கன்டா அது. நான் சாப்பிட்டேன். சரியா? டேஸ்ட் பண்ணு. சீரியஸா டேஸ்ட் பண்ண போறேன். சீரியஸா? ஓகே. வேற லெவல் गाइस. அற்புதமா இருக்கு. முடிஞ்சா? வெரி தனம். ஸோ गाइस ஃபைனலா வந்து சாட்டிஸ்ஃபைடா நாங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ட் இதுதான் பிஃபோர் ஆஃப்டர். ஒரு டபராச ஃபுல்லா ஒரு சாப்பாடு வந்து நாங்க காலி பண்ணிட்டோம். எப்படி இருந்தது பிரியாணி? அது ஏன் அவங்கள்ட்ட கேட்குறேன்? எல்லாத்தையும் சொல்றா. சூப்பரா இருக்கு. என்னால நவர கூட முடியல. வயிறுக்குள்ள ஓகே வெறித்தனமான சாப்பாடை வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் ஒருத்தன் வந்து போதையில் இருக்கான். அது வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அந்த போதை நூறு கூட முடியல இந்த ஆமையால். அண்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி. லிட்டரலாக வந்து நைட்டு 3 மணி ஆச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடிக்கிறோம். என்ன பண்ணுற? உன்னை அடிக்க போகிறேன் பாருடா. அண்ட் நம்மளோட ஸ்ரீரியா அங்கே இருக்காங்க. அண்ட் நம்மளோட லண்டன் அக்கா அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக vlog போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோட அந்த சீரீஸும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு வந்து இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். until see you bye bye from LOL. Okay, until see you bye bye from LOL. See you.